இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்கிற கத்தி திரைப்படம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்ல ஆரம்பத்துல இருந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இது இந்த படத்துக்கு மட்டும் வந்த பிரச்சனைகள் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவர் நடிச்ச தலைவா திரைப்படத்துக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, தலைவா அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்த சப்டைட்டில் டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலை தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த படம் சம்பாரிச்சிட்டு இருந்துச்சு. நிறைய பிரச்சனைகளை தாண்டி அந்த திரைப்படம் வெளிவந்தது. அதே மாதிரியான பிரச்சனைகள் இப்போ வரவுள்ள கத்தி திரைப்படம் வரைக்கும் தொடருது. இதுக்கு காரணம் என்னதான் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ரொம்ப நெருக்கமான இருக்கிற வட்டத்துல நம்ம கேட்கும்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயுடைய ரசிகர்கள் மன்றம் எல்லாமே இப்ப நற்பணி மன்றமா மாறி நிறைய பொதுநல சேவைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுலயும் அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதிரியான திரைப்படங்கள் மூலமா விஜய் அரசியலுக்கு வர போறாரு அப்படி இப்படின்னு பயங்கரமான வதந்திகளையும் கிளப்பி ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட தான் இந்த படத்தெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.